முழுக்க முழுக்க இந்த வீடியோ என்னத்துக்குன்னா, வீட்டை சுற்றி சின்ன இடம் இருந்தாலும் அதில் எவ்வளோ செடிகளை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான். நான் காட்டுற இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு இடத்துல எவ்வளோ செடி இருக்குன்னு நான் சுற்றி காட்டுறேன். இதில் செடி, கொடி, மூலிகை செடி, பழமரங்கள் கூட இருக்குது. வீட்டை சுற்றி இடமே இல்லாட்டாலும் கொஞ்சமாவது செடி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த வீட்டோட முன்பகுதி இது. கார் பார்க்கிங்காக கொஞ்சம் இடம் இருக்குது. இங்கே இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இதிலோட ஒரு தூண் இருக்குது. அதை கூட அவங்க விட்டு வைக்கலை. இந்த மணி பிளான்ட் செடி இந்த தூணை எவ்வளோ அழகாக மாற்றிட்டு பாருங்கள். சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எஸ்தர் அக்கா வீட்டுக்கு வந்தேன்னா, கேட்டுக்குள்ளே ஏறின உடனே இந்த மணி பிளான்ட் செடி என்னை அட்ராக்ட் பண்ணிட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த செடி இது வந்து கிழங்கு வகையை சேர்ந்த லில்லி குடும்பத்தை சார்ந்தது. பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த வீடியோவில் இருக்க என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு போங்க. தொடர்ந்து என்னென்ன செடியெல்லாம் இருக்குன்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ பார்க்குற இந்த அழகு செடிகளுக்கு பேரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு முள்ளு செடி. சின்ன சின்ன ரோஸ் கலரில் பூ பூக்கும். பூக்களும் பார்க்க அழகாக இருக்கும். அடுத்து பார்க்குற மேலே நிற்கல இந்த செடி ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. கிறிஸ்மஸ் டைமில் இதில் சீரியல் பல்பெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இனி வாங்க அந்த பக்கமாக உள்ள கொஞ்சமாக இருக்கிற இடத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு ஓரத்தில் ஒரு சின்ன வழி இருக்குங்க. இந்த பாத்ரூமை தாண்டினா இப்படி ஒரு இடம் இருக்குன்னே தெரியாது. முகப்பில் பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்கிறது மாதிரியே இருக்காது. ஒரு சின்ன இடம், அதில் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த வீட்டு சுவரோரம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், புதினா கொழு கொழுன்னு இருக்குது. இது வந்து கற்பூரவல்லி இலை. அதுக்கப்புறம் இதுவும் புதினா தான். அப்புறம் இது வந்து குட்டி தக்காளி கீரை, சில பேர் வந்து மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கேயும் பாருங்கள் புதினா வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட புதினா இருக்குது. இங்கேயும் மணத்தக்காளி கீரை நிற்குது. நல்ல அறுவடைக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே சுற்றி வந்தீங்கன்னா இங்கே வாங்க, இங்கே பாருங்களேன். யாரும் பார்க்காத இடத்துல எதுக்கு இவ்வளோ செடின்னு நினைப்பீங்க. இங்கே பாருங்கள், இரும்பில் ஒரு 3 அடுக்கு ஸ்டாண்டு வச்சு அதில் 3 அடுக்குலையுமே செடி தொட்டிகளை வச்சு செடிகளை வளர்க்குறாங்க. உண்மையிலேயே சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதில் உலாத்துனா போதும். ஒவ்வொரு அடுக்குலையும் நிறைய செடிகள் இருக்குது. இங்கே பாருங்கள், மணி பிளான்ட்டு, இது இதய வடிவ அழகு செடி, இது ஸ்னேக் பிளான்ட்டு, அப்புறம் இது இந்த இலையோட செடி என்னன்னு தெரியலை. பேர் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்து நிற்கிற இந்த பச்சை இலை குரோட்டன்ஸ் வந்து நுனியில் இளம் சிவப்பு நிறத்தில் இலைகள் வரும். மணி பிளான்ட்டை பாருங்கள், கிடைச்ச இடத்துலலாம் வேஸ்ட் ஆக்காமல் கால் நீட்டி போயிட்டே இருக்குது. இனி அந்த பக்கத்துலேருந்து வருவோம். அந்த பக்கத்தில் நிறைய மரச்செடிகள் தான் இருக்குது. இதை முடிச்சுட்டு பின்னாடி போகணும். அங்கேயுமே நிறைய செடிகள் இருக்குது. இது ஒரு அழகு செடி தான், பேர் மறந்துச்சு. இதே வந்து ஹேங்கிங் பாட்ஸு, தொங்க போடுற தொட்டியில் வளர்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன தண்டு ஒடிச்சு வச்சாலே வந்துடும். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பவள மல்லி செடி. இந்த செடியோட தண்டு மேலே போய் அந்த பக்கமாக செடிகள் வந்து வளர்ந்து நிற்கிது. பூ பூத்தா வெளிப்பக்கமாக இருந்து பார்த்தா தான் தெரியும். இது ஒரு சிவப்பு செம்பருத்தி செடி. இலையும் பூவுமே நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சி தலையில் நம்ம தேய்க்கலாம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த செம்பருத்தி இருக்கணும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு காட்டு நெல்லி, அம்லான்னு சொல்லுவோம்ல, அது இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை, சின்னதாக தான் இருக்குது. அதுக்கு இடையில் ஒரு தெட்டி செடி நிற்கி பூக்கவும் ஆரம்பிச்சிட்டு, அந்த செடியோட மூடு தான் அது. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதுளை செடி. இதுலேயும் பூ வர ஆரம்பிச்சிட்டு, ஆனால் முதல் பூவில் காய்க்குமான்னு தெரியலை. இங்கே பாருங்கள், ஏதோ என் தோட்டத்து செடி மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கும் இப்படியெல்லாம் சொல்லணும்னு ஆசை தான். இங்கே பாருங்கள், ஒரு பப்பாளி மரம். அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இந்த பழம் நல்லா ருசியாக இருக்குமா. அதுக்கடுத்து ஒரு முருங்கை மரம் நிற்கிது. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு முருங்கை செடி இருக்கணும். இது வந்து பிச்சி கொடி. பிச்சி செடியோட தண்டை பாருங்கள், நல்லா வலுவாக இருக்குது. பிச்சி செடி கண்டிப்பாக சவுத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ தூரம் பந்தல் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து அங்கே முன்னாடி நம்ம ஒரு பூ பார்த்தோன்னா அந்த லில்லி செடியோட வேற ஒரு வெரைட்டி. இங்கே வந்து ஸ்னேக் பிளான்ட் நிற்கிது. அப்புறம் வந்து கத்தாழை செடிகள் நிற்கிது. புதினா பாருங்கள், வச்ச இடத்துலலாம் வளமாக வளர்ந்துட்டு நிற்கிது. எல்லாம் இருந்தும் பெரண்டை இல்லைன்னா எப்படி. அழகாக கொடி வீசி அடுத்த தொட்டிலையும் போய் பதிஞ்சு அங்கேருந்து துளிர் வந்து போகுது பாருங்கள். இது ஒரு வகை ஸ்னேக் பிளான்ட்டு. இது ரொம்ப எனக்கு பிடிக்குங்க. அழகு செடி, இருதய வடிவிலான குரோட்டன்ஸ் தான். இது வந்து கொஞ்சமாக கிள்ளி வச்சாலும் போதும், நல்லா வந்துடும். இது வந்து நந்தியார் வட்டை பூங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஹோமில் இதில் ஒத்த இதழ் பூ, அடுக்கு நந்தியார் வட்டை எல்லாமே இருக்குது. கண்ணு வலிக்கு இதோட சாறு தான் பிழிஞ்சு ஊற்றுவாங்க. இது வந்து நாட்டு கருவேப்பிலை, இலையும் நல்லாயிருக்கும், பழமும் பழுக்கும். கொய்யா மரத்தை பாருங்கள், தூணோடு சேர்ந்து வளருது. இங்கேயும் ஒரு கொய்யா வருது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க, இதுவும் ஒரு தெட்டி செடி, இல்லைனா இட்லி பூச்செடின்னு சொல்லுவாங்கள்ல. பூக்கள் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். இது வந்து ஒரு ஹேங்கிங் பாட்டில் போடுவோம்ல, தொங்குது தொட்டியில் போடுறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதிலே நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன்.
அழகாக இருக்கும் தொங்க போட்டிங்கன்னா. இது ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டோட செடி. இங்கே பாருங்கள், மறுபடியும் இங்கேயுமே புதினா நிறையவே இருக்குது. இந்த இருதய வடிவ செடிக்கு பின்னாடியும் ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்காங்க. நல்லா வளர்ந்தா வேறு இடத்துல எடுத்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த செவரில் சாஞ்சிக்கிட்டே ஒரு ஜான் இடத்துல அப்படியே பின்னாடி போயிடலாம் வாங்க. யார் வீட்டுக்கு நான் போனாலும் தோட்டத்தை சுற்றி பார்க்க அஞ்சவே மாட்டேங்க. பெர்மிஷன் கேட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்து எனக்கு என்ன தேவையோ அது கேட்டு வாங்கிடுவேன். இந்த பக்கம் அமைதியாக கொஞ்சம் இடமா இருந்தாலும் 4 வகை முல்லைச்செடி வச்சுருக்காங்கங்க. அதோட இன்னொரு இயற்கையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், வெள்ளை துளசி. இதுவும் ரொம்ப நல்லது. இதுக்கு ஒன்று வச்சாலே போதும், வித்து முளைச்சி அந்த இடம் எல்லாம் பரவிக்கிட்டே இருக்கும். மொபைல் இந்த பக்கமாக திருப்பிக்கிடுதேன், அப்போ தான் ஒன்று ஒன்றா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது யாருன்னு தெரியுதா? நம்ம கனகாமரம் செடி தான். இது வந்து தெரியும், முல்லை செடி. நான் 4 வகை முல்லை செடின்னு சொன்னேன்ல, இது ஒன்றா. அதுக்கு அடுத்து இந்த ரோஸ்க்கு அப்புறம் இது வந்து ரோஜா முல்லை. பூத்தா ஒரு ரோஜா பூ மாதிரி பெருசாக இருக்கும். இது வந்து அடுக்கு முல்லை. அடுக்கு முல்லையை கேட்டு வரைக்கும் பரத்தி விட்டுருக்காங்க. இதில் மட்டும் இப்போதைக்கு பூ இருக்குது. நான் பூ காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்ல மணங்க, இந்த பக்கம் வந்தாலே சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்த்துட்டு உண்மையிலேயே நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு தெரியல. நான் வந்து போன ஷார்ட்ஸ் வீடியோவிலேயே நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். இந்த பக்கம் பாருங்கள், பப்பாளி வந்து ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்குங்க. இவ்வளோ உயரம் வளர்ந்தால் எப்படி தான் அந்த பழத்தை பறித்து நம்ம சாப்பிட்றது? இவங்க வந்து பறித்து சாப்பிடல, அப்படியே பறவைகளுக்கு விட்டுட்டாங்க போல். நான் கேட்டதுக்கு நீங்கள் பறிச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பறிச்சுக்கோங்க முடிஞ்சான்னு சொன்னாங்க. ஆனால் வந்து கம்பு அவ்வளோ நீளம் இல்லாதனால பறிக்கவே இல்லைங்க. 2 மரம் நின்றுச்சான், ரொம்ப உயரமாக இருந்தனால ஒன்றை வெட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள், இதுவும் வந்து ரோஜா முல்லை தான். இது என்ன தெரியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம்? ரோஸ்மேரி. ஒரு இலையை பறித்து வச்சோன்னா அவ்வளோ வாசமாக இருக்குங்க. ரோஸ்மேரி செடி கண்டிப்பாக இருக்கணும். இது உங்களுக்கு தெரியும், இது வந்து வெள்ளை துளசி தாங்க இருந்தில்ல, அதே தான். இனிமேல் ஒரு விஷயம் காட்டுறேன். மேலே தொங்க போட்டிருக்காங்க. இது என்ன தெரியுதா? குருவிகளுக்காக உணவு வச்சுருக்காங்க, தானிய வகைகள். நிறைய பேர் இப்படி வச்சுருக்காங்க. நான் இன்னும் வைக்கலை, இனிமேல் தான் வைப்பேன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இது பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். இது பார்த்திங்கன்னா கேட்டுக்கு அந்த பக்கமாக, பின்பக்கத்தில் கேட்டுக்கு இடது பக்கம் நம்ம பார்த்தோம். இப்போ வலது பக்கம் கொஞ்சமான இடத்துல தான். இது வந்து கருப்பு வெத்திலைன்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப நல்லதுங்க. இது இன்சுலின் செடி. சுகர் இருக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக இது நிற்கணும். இது வந்து லெமன் செடி. 4 வகை முல்லை நிற்கின்னு சொன்னேன்ல, இது ஈர்க்கில் முல்லை, அல்லனா நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க. டெய்லி பூ இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த செடியை வைங்க. இதுவும் ஒரு லெமன் தான். வீட்டுக்குள்ளே இருந்து கிச்சன் பக்கமாக வெளியே பார்த்தா காட்சி தாங்க இது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது பிடிச்சுன்னா இன்னும் லைக் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வந்ததுக்கு கொஞ்ச நேரம் நின்று இந்த இயற்கையை ரசிச்சுட்டு போகிறேனே. உங்களுக்கும் இப்படி நின்று இயற்கையை ரசிக்க பிடிக்கும்னா ஒரு க்ரீன் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. அது வரைக்கும் எப்போதும் போல் நாம் எப்போதும் நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.